பிரிட்டிஷ் ஏர்வேஸினுடைய குடைச்சல். பாரம்பரியமாக இங்கிலாந்தில் விமான சேவையில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது பிரிட்டிஷ் ஏர்வேஸ். அந்த நிறுவனத்திற்கு வெர்ஜின் அட்லாண்டிக் ஒரு மிகப்பெரிய மண்டை கொடிச்சலாக இருந்தது. எப்படி இருந்தாலும் சரி, வெர்ஜினை சந்தையிலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக சாம, பேத, தான, தண்ட என்று எல்லா முறைகளையும் பயன்படுத்தி பார்த்தார்கள். ரிச்சர்டும் அவருடைய நிறுவனமும் எப்படியும் புதைந்து போகும் என்று எதிர்பார்த்தார்கள். இதற்காகவே ஒரு குழுவாக வேலை செய்தார்கள். வெர்ஜின் அட்லாண்டிக் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு, வெர்ஜின் விமானம் கேன்சல் ஆயிடுச்சுங்க, பிரிட்டிஷ் ஏர்வேஸில் பயணம் பண்ணுறீங்களா என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அத்தோடு மட்டுமல்ல, விமானத்தில் எத்தனை பேர் முன்பதிவு செய்திருந்தார்கள், பயணத்தினுடைய உண்மையான பயணிகள் எண்ணிக்கை எவ்வளவு, பிஸ்னஸ் கிளாஸில் எத்தனை பேர், எக்கானமியில் எத்தனை பேர், இப்படி அத்தனை தகவல்களும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் திருட்டுத்தனமாக கையாண்டு கொண்டிருந்தது. வெர்ஜின் சிஸ்டத்திற்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து இந்த செய்திகளை கைப்பற்றி கொண்டிருந்தார்கள் அந்த குழுவினர். அதோடு மட்டுமல்லாமல் தனியார் உளவு நிறுவனங்கள் மூலமாக ரிச்சர்டினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொந்தரவு கொடுத்தார்கள். அவருடைய பிஸ்னஸ்மேன் இமேஜை முழுமையாக காலி செய்ய எத்தனித்தார்கள். அப்போது ஃப்ரெடி லேகர் எனக்கூடிய ஸ்கை ட்ரெயின் நிறுவனத்தினுடைய நிறுவனர் கொடுத்த யோசனை நினைவுக்கு வந்தது ரிச்சர்ட் பிரான்சனுக்கு. நான் தான் பிரிட்டிஷ் ஏர்வேஸோடு மோத முடியாமல் ஏமாந்து போய் கம்பெனியை மூடிட்டேன், என்னால் முடியலை, உன்னாலேயும் முடியாது, பேசாமல் வாயை மூடிட்டு சிவில் ஏவியேஷன் அதிகாரிகள்கிட்ட புகார் செஞ்சிரு என்று யோசனை கொடுத்திருந்தார் ஃப்ரெடி. அந்த யோசனை அவருக்கு பயன் தந்தது. ஊடகமே உறுதுணை. ரிச்சர்ட் முழுமையாக சட்ட ரீதியான போராட்டத்திற்கு தயாராகிவிட்டார். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிர்வாகிகளுக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல்களை எல்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் செய்து அதை ஆதாரமாக கொண்டு அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். கோர்ட் கேஸ் என்று போனால் வழக்கு தீர்ப்பு முடிவுக்கு வருவதற்கு முன் வாழ்நாளே முடிந்து போய்விடும் என்று தோன்றியது. அத்தனை நாட்களுக்கும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தாக்குப்பிடித்துவிடும். ஆனால் வெர்ஜின் அட்லாண்டிக் நஷ்டத்தை தாங்க முடியாமல் உடைந்து விட்டால் என்ன செய்வது? இதுபோன்ற காரணங்களாலேயே பல சிறிய விமான நிறுவனங்கள் இந்த மார்க்கெட்டில் தாக்குப்பிடிப்பதில்லை. தாங்களாகவே சந்தையிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள். இப்போது வேறு யோசனைக்கு வந்தார் ரிச்சர்ட். ஊடகங்களை அணுகினார், கூப்பாடு போட்டார். தன்னுடைய நிறுவனத்தை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அழிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இல்லை, ரிச்சர்ட் பொய் சொல்கிறார் என்று பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பதில் சொன்னது. சமரசத்திற்கும் வந்தது. நீதிமன்றத்தில் ஒரு வழியாக சமரச பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற கதையாக ரிச்சர்டுக்கும் வெர்ஜின் அட்லாண்டிக் நிறுவனத்திற்கும் எதிரான பிரச்சாரங்கள் எதிலும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இயக்குநர்கள் எந்த விதத்திலும் பங்கேற்கவில்லை. இது போன்ற ஒரு தீர்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. இதன் மூலமாக ரிச்சர்டுக்கு இழப்பீடாக 5 லட்சம் பவுண்டுகளும், வெர்ஜின் அட்லாண்டிக் நிறுவனத்திற்கு 1,10,000 பவுண்டுகளும் இழப்பீடாக கிடைத்தன. அதைவிட மிகப்பெரிய பலம் பொதுவெளியில் தங்களுடைய தவறுகளை அவர்கள் ஒப்புக்கொண்டது. உண்மையில் சொல்லப்போனால் தவறான முடிவுகள் எடுக்கும் பல நிறுவனங்களுக்கு வெர்ஜின் அட்லாண்டிக் ஒரு மிகப்பெரிய பாடம். ஒரு கட்டத்தில் வெர்ஜின் அட்லாண்டிக் நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக தான் கஷ்டப்பட்டு வளர்த்த வெர்ஜின் மியூசிக் நிறுவனத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ரிச்சர்ட். நஷ்டத்தில் இயங்கும் வெர்ஜின் அட்லாண்டிக் நிறுவனத்தை மூடினால் ஏராளமான ஊழியர்கள் வேலை இழக்கக்கூடும். அதற்கு பதிலாக வெர்ஜின் மியூசிக் நிறுவனத்தை நல்ல விலைக்கு விற்றால் அந்த பணத்தை கொண்டு விமான வணிகத்தை திறம்பட நடத்திவிடலாம் என்று யோசித்தார். அது வெற்றியும் பெற்றது. இதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு வெர்ஜின் அட்லாண்டிக் சிறப்பான சேவையை தொடங்கியது, புதிய விமானங்களை சேர்த்தது, வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது. இலவச விளம்பரங்களின் மன்னன் ரிச்சர்ட் வழக்கமான சந்தை ஆராய்ச்சி போன்றவற்றை தவிர்த்தாலும் இடைவிடாத வாடிக்கையாளர் தொடர்புகள் மூலம் தன்னுடைய சந்தை தொடர்பை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். வெர்ஜின் அட்லாண்டிக் ஆரம்பித்த சமயத்தில் மாதந்தோறும் 50 வாடிக்கையாளர்களுடன் அரட்டை எடுத்து அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டிருப்பார். அவருடைய விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களுடன் இடித்து கொண்டு நிற்கும் வகையில் அவ்வப்போது போட்டோக்களுக்கும் போஸ் கொடுப்பார். அவருடைய நகைச்சுவை உணர்வும் சுறுசுறுப்பான ஆளுமையும் உலகம் முழுக்க மீடியாவினுடைய கவனத்தை பெற்றது. பெரும் பாராட்டுகளையும் பெற்றார் ரிச்சர்ட். வெர்ஜினுடைய பத்திரிகை கவரேஜ் ஆண்டுக்கு
$6,160 கோடி ஊடக மதிப்பிற்கு சமம் என்று அறிக்கைகள் கூறுகின்றன. தான் வணிகத்தில் எந்த ஒரு முடிவை மேற்கொண்டாலும் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து செய்வதில்லை. அப்படி செய்வதற்கு செய்யாமல் இருப்பதே நல்லது. ஒரு வணிகம் என்பது முழு ஈடுபாட்டோடு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும். அத்தோடு அது உங்களுடைய படைப்பாற்றலுக்கு சவால் விடும் வகையில் இருக்க வேண்டும். இதை நான் நம்புகிறேன் என்கின்றார் ரிச்சர்ட். ரிச்சர்ட் அடிப்படையில் விளம்பர ஸ்டண்ட் மாஸ்டர் என்பதால் என்ன காரணம் சொன்னால் புகைப்பட கலைஞர்களை தன் வழிக்கு வரவைக்க முடியும் என்று அவருக்கு தெரியும். 1984 அவர் பிரிட்டிஷ் ஏர்வேஸை தடுக்கும் முயற்சியாக வர்ஜின் அட்லாண்டிக் விமான நிறுவனம் உருவாவதை அறிவித்தபோது முதலாம் உலகப் போரினுடைய பறக்கும் கியர் ஆடைகளை அணிந்திருந்தார். இன்னொரு சுவாரஸ்யம், முதல் முறையாக வர்ஜின் அட்லாண்டிக் விமானம் பறந்தபோது என்ன நடந்தது தெரியுமா? ஒரே ஊடக வெளிச்சம். அத்தனை பிரபலங்கள் வந்திருந்தார்கள். இசைக்குழு கூட உள்ளே இருந்தது. அத்தனையும் குடியும் கும்மாளுமாக இருந்தது. இதனால் வான்வழி குழு சர்வதேச செய்தியாகவே ஊடகங்களில் பிரபலமானது. இது மட்டுமல்லாமல் மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள இலவச விளம்பரத்தையும் இது பெற்றது. 1989 பெர் லிஸ்ட்ராண்டுடன் சூடான காற்றடைத்த பலூனில் பசிபிக் பெருங்கடலை கடக்க எண்ணினார் ரிச்சர்ட். அவருடைய போதாத நேரம் பலூன் புறப்படுவதற்கு முன்பாகவே கிழிந்துவிட்டது. இதற்கு பிறகாவது இரண்டாவது முயற்சியை மேற்கொள்ள மாட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் கலிபோர்னியாவிலிருந்து கிளம்பினார். பலூன் மூலமாக செல்ல திட்டமிட்டார். இப்படி ஏதாவது ஒன்று விளம்பரத்தனமான யோசனைகளோடு செய்து கொண்டே இருப்பார் ரிச்சர்ட். எப்போதும் செய்தியில் பரபரப்பாக தானும் தன்னுடைய நிறுவனமும் இருக்க ஏதாவது செய்பவர்தான் ரிச்சர்ட் பிரான்சன். இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்பவை. ரிச்சர்டினுடைய வெற்றியை சுருக்கமாக பார்க்கலாம். எந்த விஷயத்திலும் ஒரு கணக்கிடப்பட்ட அபாயத்தை மேற்கொள்வது, அதாவது டேக்கிங் கால்குலேட்டட் ரிஸ்க் எனக்கூடிய ஒரு பாடம். அடுத்தவர்கள் செய்வது தவறு என்றால் அதை நிரூபிப்பது, ப்ரூவிங் அதர்ஸ் ராங் எனக்கூடிய ஒரு பாடம். சொந்த உள்ளுணர்வை பின்பற்றுவது, ஃபாலோயிங் ஹிஸ் ஓன் இன்ஸ்டிங்ஸ் எனக்கூடிய பாடம். உங்களால் முடியும் எனக்கூடிய எளிமையான நம்பிக்கை, a simple belief of you can do it. இது போன்ற பாடங்களை நமக்கு இந்த புத்தகம் அள்ளித் தருகின்றது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த பாடல் வரிகளுக்கு தகுந்தாற் போலத்தான் ரிச்சர்ட் பிரான்சனுடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. ஒரு புதுமை விரும்பியாக, தொழில் சாகசங்களில் ஈடுபடுபவராக, என்றைக்கும் முன்னணியில் நிற்க விரும்புபவராக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல உதாரணம் ரிச்சர்ட் பிரான்சனுடைய இந்த புத்தகம்.